Hello students, last video la merits and limitations of partnership பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ 2 or more persons involved in the business வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பார்ட்னருக்கும் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒர்க் ஆகட்டும் சரி, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் சரி, டிஃபர் ஃப்ரம் பார்ட்னர் டு பார்ட்னர். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a partnership firm can have different types of partners with different roles and liabilities. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அந்த நிறைய பார்ட்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரோல்ஸ், தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லயபிலிட்டிஸ், அதாவது இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பிஸ்னஸ்க்காக வாங்கக்கூடிய கடன்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற ரேஷியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் ஒரு விதமாக வந்து இருக்கும். அது வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகும்போது அதை பற்றின எல்லா டிஸ்கஷன்ஸும் போனதுக்கப்புறம் தான் அந்த அக்ரிமெண்ட்டே வந்து அவங்க போடுவாங்க, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டே போடுவாங்க. அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது, எவ்வளோ கேபிட்டல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி அவங்க ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்குவாங்க, இல்லை வந்து பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சுன்னா அதை எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா லயபிலிட்டிஸ், ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரேஷியோஸில் அவங்க வந்து அந்த கடனை வந்து அவங்க அடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து இருக்கும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தீஸ் டைப்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தர் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் பார்ட்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான ஒரு ரைட்ஸும், அதாவது அவங்கவுங்களுக்கான உரிமைகளும் அவங்கவுங்களுக்கான கடமைகளும் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பார்ட்னர். ஆக்டிவ் அப்படின்னும் போது நமக்கு என்ன தெரிஞ்சது? ஹீ இஸ் எ ஒர்க்கிங், அந்த பிஸ்னஸில் அவர் வந்து டே டு டே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர். ஓகே, டெய்லி வந்து பிஸ்னஸ்க்கு போய், தட் இஸ் ஆர்கனைசேஷனுக்கு போய் ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்க்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னரை தான் ஆக்டிவ் பார்ட்னர் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆக்டிவ் பார்ட்னர் இஸ் ஒன் ஹூ கான்ட்ரிபியூட்ஸ் கேபிட்டல், பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த firm, ஷேர்ஸ் இட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அண்ட் இஸ் லயபிள் டு அன் அன்லிமிட்டெட் எக்ஸ்டென்ஸ் டு த கிரெடிட்டர்ஸ் ஆஃப் த firm. ஆக்டிவ் பார்ட்னர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்க்காக அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, முதலீடு செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷனில், அதாவது ஒரு ஃபேர்மில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா? மேனேஜ் பண்ணுறது, ஒர்க்கர்ஸே ஆகட்டும் சரி, அட்மின் பண்ணுறதாகட்டும் சரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னரினுடைய இன்வால்மெண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதே போல் ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் அதை ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து இருக்கக்கூடிய அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த, அதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்கப்பட்டிருக்கின்ற கடனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லா விதத்துலேயுமே அந்த ஆர்கனைசேஷனோட அவங்க வந்து ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை தான் நம்ம வந்து ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் பார்ட்னர்ஸ் டேக் ஆக்சுவல் பார்ட் இன் கேரிங் அவுட் பிஸ்னஸ் ஆஃப் த firm ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்க
அதாவது இன்னும் மற்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பதிலாகவும் அந்த பிஸ்னஸை வந்து ஒரு எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பார்ட்னராக, அதாவது ஹோல் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸை வந்து அவங்க வந்து எடுத்து நடத்தக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை தான் நம்ம வந்து யாருன்னு சொல்கிறோம், ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்டிவ் பார்ட்னர்னா அவங்களுடைய ஃபுல் ரோல் என்னது, அவங்க கம்பெனிக்காக முதலீடு செய்வாங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பெனியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து அவங்களுடைய ரோல் இருக்கும். அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸையும் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரெடிட்டாஸ்க்கு, அதாவது பிஸ்னஸுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய பொறுப்புகளிலும் வந்து இந்த ஆக்டிவ் பார்ட்னர் வந்து பங்கெடுத்துக்குவாங்க. அதனால தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஹோல் ஆக்டிவிட்டிலையுமே இவங்களுடைய பங்கு வந்து அமைஞ்சிருக்கும். அப்படின்றதுனால இவங்களை நம்ம ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற பார்ட்னருக்காகவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல் ஆர்கனைசேஷனை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. திஸ் இஸ் ஆக்டிவ் பார்ட்னர். செகண்ட், ஸ்லீப்பிங் ஆர் டார்மெண்ட் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ் ஹூ டு நாட் டேக் பார்ட் இன் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் கால்டு ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா காலையில் அந்த ஆர்கனைசேஷனுக்கு போய் நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க்கர்ஸை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்க, இனி கோல் என்ன ரீச் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆகக்கூடியவங்களை தான் நம்ம ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பிஸ்னஸில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையுமே அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையுமே இவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகேவா, பிஸ்னஸினுடைய எந்த செயல்பாடுகளிலேயும் எந்த வித பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. A sleeping partner, however, contributes capital to the firm, shares its profit and losses and has unlimited liability. ஸ்லீப்பிங் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் கேபிட்டலை மட்டும் அந்த கம்பெனிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பங்கான முதலீடை வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே போல் லயபிலிட்டி, கடன் ஏதாவது பிஸ்னஸ்க்காக வாங்கியிருக்கும் பொழுது அதை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது இவங்க கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்னராகவும் இவங்க இருப்பாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்றவங்க வந்து கிட்டத்தட்ட ஆக்டிவ் பார்ட்னர் மாதிரி தான். ஆனால் ஆக்டிவ் பார்ட்னருடைய முக்கியமான ரோல் என்ன, ஆர்கனைசேஷனுடைய டே டு டே ரெகுலராக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் ஆப்ரேஷன்ஸில் வந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து இருக்காது. அவங்க வெறும் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அண்ட் ஷேர்ஸை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே போல் லயபிலிட்டிஸ் ஏதாவது பிஸ்னஸ்க்கு இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த கடனை வந்து ஏற்கக்கூடிய ஒரு பார்ட்னராக இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் வந்து இருப்பாங்க. ஸோ ஆக்டிவ் பார்ட்னருக்கும் ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. நெக்ஸ்ட், சீக்ரெட் பார்ட்னர். சீக்ரெட் பார்ட்னர்னால் என்ன, ரகசியமாக செயல்படுகின்ற ஒரு பார்ட்னர் அப்படின்னு அர்த்தம். A secret partner is one whose association with the firm is unknown to the general public. அதாவது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது ஒரு அப்படின்னும் பட்சத்தில் பப்ளிக்கு, அதாவது அந்த அதர் தேன் பிஸ்னஸை தாண்டி இருக்கக்கூடிய வெளிநபர்களுக்கு, பப்ளிக்கு, பொது ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பார்ட்னர் இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, அப்படிப்பட்டவங்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சீக்ரெட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்காங்க அப்படின்றதே வந்து அந்த பிஸ்னஸை தவிர்த்து வெளியாளுங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பார்ட்னரை நம்ம சீக்ரெட் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். அதர் தேன் திஸ் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் இன் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஹி இஸ் லைக் த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஸோ இந்த ஒரு தனித்துவம் மட்டும்தான் வந்து இந்த சீக்ரெட் பார்ட்னருக்கு உண்டு. என்ன தனித்துவம்,
அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்றத பிஸ்னஸுக்கு வெளியே இருக்கிற பப்ளிக்கு தெரியாது அப்படின்ற அந்த ஒரு யுனிக்னஸ், அந்த ஒரு தனித்துவம் மட்டும்தான் வந்து இதில் இருக்கே தவிர்த்து மற்றபடி எல்லா விதமான ஆக்டிவ் பார்ட்னர் பண்ணுறாங்க இல்லையா, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்க. He contributes to the capital of the firm, takes part in the management, share its profits and losses and has unlimited liability towards the creditor. ஸோ ஆக்டிவ் பார்ட்னர் மாதிரியே அவரும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவார், அவரும் வந்து ப்ராஃபிட் அண்ட் ஷேர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்குவார். அதே போல் பிஸ்னஸில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து அவர் இன்வால்வ் ஆகியிருப்பார். அதே போல் அன்லிமிட்டட் லயபிலிட்டி, அந்த ஒரு கடனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பார்ட்னராகவும் இவர் இருப்பார். ஆனால் வெளியே பிஸ்னஸை தவிர்த்து வெளியே இருக்கின்ற பப்ளிக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பார்ட்னரை தான் நம்ம சீக்ரெட் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் பார்ட்னர். நாமினல் பார்ட்னர்னா என்ன? A nominal partner is one who allows the use of his or her name by a firm but does not contribute its capital. இப்போ நார்மலாக வந்து இப்போ நாமினல் பார்ட்னர்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய பேரை வந்து அவங்க உபயோகிச்சுக்கலாம், பிஸ்னஸுக்காக அவங்களோட பேரை அவங்க உபயோகிச்சுக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு ஃபெமிலியர் பர்சனாக இருக்கலாம், செலிப்ரிட்டியாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபேமஸாக எல்லாருக்குமே பப்ளிக்கு தெரிந்த ஒரு முகமாக இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவங்க பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஃபேம் கிடைக்கும் இல்லையா, ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பெயரை வந்து அந்த பிஸ்னஸில் உபயோகிச்சுக்கலாம். ஆனால் அவர் எந்த கேபிட்டலும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார், எந்த முதலீடுமே அந்த பிஸ்னஸில் அவர் செய்ய மாட்டார். He or she does not take active part in managing the firm, does not share its profit or losses, but is liable like other partners to the third parties for the repayments of the firm's debts. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டினுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இன்கேஸ் மற்ற பார்ட்னர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வெளியே பிஸ்னஸுக்காக கடன் வாங்கி இருந்தாங்கன்னா அந்த கடனை அடைப்பதற்கு இவர் பொறுப்பாளியாக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் நாமினல் பார்ட்னர் சொல்கிறோம். நாமினல் பார்ட்னர் அப்படின்றவர் யார்? அவர் வந்து தன்னுடைய பெயரை மட்டும் அந்த பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவார். ஆனால் அந்த பிஸ்னஸுக்காக எந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் செய்ய மாட்டார். அதர் தேன் தட் அவர் வந்து பிஸ்னஸினுடைய எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பிஸ்னஸில் வரக்கூடிய எந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே சமயத்தில் மற்ற பார்ட்னர்ஸை போல் பிஸ்னஸுக்காக வெளியே கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு இவர் வந்து பொறுப்பாளியாக தன்னை ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட பார்ட்னர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், நாமினல் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பார்ட்னர் பை எஸ்டாப்பல். எ பர்சன் is considered a partner by estoppel if through his or own initiative, conduct or behavior he or she gives an impression to others that she is a partner of the firm. பார்ட்னர் ஆஃப் எஸ்டாப்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தன்னைத்தானே அந்த பிஸ்னஸில் வந்து ஈடுபடுத்திக்கிறது. ஓகேவா, அதாவது நானும் அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து ஒரு இம்ப்ரெஷனை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி க்ரியேட் பண்ணக்கூடிய பார்ட்னரை தான் பார்ட்னர் பை எஸ்டாப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னராக இருக்க மாட்டாங்க. ஆனால் பிஸ்னஸில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவர் ஈடுபடுவார். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா செயல்பாடுகளிலேயுமே வந்து அவர் வந்து இன்வால்வ் ஆகி அந்த பிஸ்னஸுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செய்வார். ஆனால் அவர் வந்து அந்த பார்ட்னராக வந்து இருக்க மாட்டார். Such partners are held liable for the debts of the firm because in the eyes of the third party they are considered
partners even they do not contribute capital or take part in its management. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதில் வந்து அதாவது அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் வெளியே இருக்கிற பர்சன், தட் இஸ் கிரெடிட்டார்ஸ், இந்த பிஸ்னஸுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் போல இருக்குது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அப்படின்னும் பொழுது பிஸ்னஸுக்காக அந்த வெளியே கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பாளியாக இவர் இருப்பார். ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு இவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு இம்ப்ரெஷனை வந்து அந்த பர்சன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது கடன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பாளியாக இந்த பார்ட்னர் வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட பார்ட்னர் தான் பார்ட்னர் பை எஸ்டாப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அவங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் தோ தே டு நாட் கான்ட்ரிபியூட் கேபிட்டல் ஆர் டேக் பார்ட் இன் இட்ஸ் மேனேஜ்மெண்ட். அவங்க பிஸ்னஸில் வந்து கேபிட்டலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன மாதிரியான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுவாங்க, அவங்க வந்து நானும் அந்த பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது அந்த பிஸ்னஸுக்காக கடனை கொடுத்த கிரெடிட்டர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, இவரும் வந்து அந்த கடனுக்கு வந்து பொறுப்பாளியாக இருப்பார். அப்போது பார்ட்னர் பை எஸ்டாப்பல் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு இவரும் பொறுப்பாளி ஆவார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சப்போஸ் ராணி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சீமா who is a partner in a software firm Simplex Solutions. On Seema's request, Rani accompanies her to a business meeting with Mohan Softwares and actively participate in the negotiation process for a business deal and gives the impression that she is also a partner in Simplex Solutions. If credit is extended to Simplex Solutions on the basis of these negotiations, Rani would also be liable for repayment of such debt as if she is a partner of the firm. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. இப்போ ராணி அண்ட் சீமா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ இதில் வந்து சீமான்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது அந்த சீமான்றவங்க என்ன பண்ணுறாங்க, ராணின்றவங்க கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கை வந்து மோகன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ற இதில் போய் மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ இந்த ராணியும் என்ன பண்ணுறாங்க, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பிஸ்னஸ் ப்ராஜெக்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க, டீலிங்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ டீலிங்ஸ் பேசுகிற பட்சத்தில் அப்போ அந்த மோகன் சாஃப்ட்வேர்ஸ்ன்றவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த ராணி அப்படின்றவங்க வந்து சிம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன்ஸுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சீமாவோட வந்து அவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னால் போக முடியல, நீ மட்டும் கொஞ்சம் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சார்பாக தான் இவங்க போயிருப்பாங்களே தவிர்த்து இவங்க அந்த கம்பெனியினுடைய பார்ட்னர் கிடையாது. ஆனால் அந்த மோகன் சாஃப்ட்வேர்ஸ்ன்றவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் போல் இருக்குது, அதனால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ அவங்க வந்து பிஸ்னஸுக்காக ஏதோ கடன் கொடுக்குறாங்க, சிம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போது இந்த ராணி என்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை கொடுப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு தான் இந்த மோகன் சாஃப்ட்வேர்ஸ்ன்றவங்க நினச்சிப்பாங்க. அவங்க வந்து அப்படி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பார்ட்னர் பை எஸ்டாப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் வந்து டைப்ஸு, கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டேபுலர் காலத்தை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு பார்ட்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது. ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னா அவங்க வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அண்ட் ஷேர்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்குது. சாரி. ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா அவங்க வந்து கேபிட்டல் மட்டும்தான் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க.
ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அன்லிமிட்டட் லயபிலிட்டி, அதாவது கடனுக்கு பொறுப்பேற்றுக்கொள்வார்கள். சீக்ரெட் பார்ட்னர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவ் பார்ட்னர் மாதிரியே தான். எல்லா விதமான கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், மேனேஜ்மெண்ட், ஷேர் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், லயபிலிட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றது பப்ளிக்கு வந்து தெரியாது. நாமினல் பார்ட்னர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதே போல் ஜென்ரலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வந்து அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து லயபிலிட்டிக்கு மட்டும் அவங்க வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க. இவங்க தான் நாமினல் பார்ட்னர். பார்ட்னர் பை எஸ்டாப்பல் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் கான்ட்ரிபியூட் கேபிட்டல். அவங்க வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஷேர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பொறுப்பேற்கக்கூடிய ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் கூட பார்த்திங்கன்னா டஸ் நாட் கான்ட்ரிபியூட் கேபிட்டல். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட்டினுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட் அண்ட் ஷேர்ஸையும் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் பொறுப்பு லயபிலிட்டிக்கு மட்டும் அவங்க பொறுப்பேற்றுவாங்க. அந்த பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எ பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் இஸ் எ பர்சன் who though is not a partner in a firm but knowingly allows himself or herself to be represented as a partner in a firm. ஏதாவது பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் வந்து ஒரு பார்ட்னராக இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மினுடைய பார்ட்னராக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணிக்குவாங்க, தன்னைத்தானே வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்குவாங்க. such a person becomes liable to outside creditors. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டாப்பல் மாதிரி தான். பட் வந்து என்னென்னா எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணின்றவங்க வந்து சீமான்றவங்களுக்கு பதிலாக போனாங்க. ஓகேவா, மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக அவங்க போனாங்க. ஆனால் கிரெடிட்டார்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, இவங்க வந்து அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ராணிக்கு தெரியும் அவங்க பார்ட்னர் கிடையாதுன்னுட்டு. ஆனால் இந்த பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னைத்தானே பார்ட்னராக வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பார்ட்னராகவே எடுத்து காட்டிக்குவாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து என்ன, கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த லயபிலிட்டி, அதாவது கடனை கொடுக்கக்கூடிய பொறுப்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் வந்துடும். இன்கேஸ் he is not really a partner and wants to save himself from such a liability, he should immediately issue a denial clarifying his position that he is not a partner in the firm. சப்போஸ் இன் கேஸில் வந்து உண்மையாகவே அவர் வந்து தன்னை வந்து ஒரு பார்ட்னராக ரெப்ரசன்ட் பண்ணிக்காம ஒரு கம்பெனிக்காக சும்மா நான் போனேன் அப்படின்ட்டு அவர் வந்து தன்னை சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சாருனா, இல்லை இப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து நீங்கள் கடன் பிஸ்னஸ்க்காக கடன் கொடுத்துருக்கோம், நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ண முடியும், நான் இந்த கம்பெனியோட பார்ட்னர் இல்லை அப்படின்றத அவர் வந்து என்ன பண்ண முடியும், டினை பண்ண முடியும். அதாவது இந்த கம்பெனியோட பார்ட்னர் நான் கிடையாது, அதனால் நான் இந்த பார்ட்னர் இல்லாத பட்சத்தில் நான் வந்து இந்த கடனை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் அவரால் சொல்ல முடியும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அக்ரிமெண்ட்டில் இவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்றத எதுவுமே கிடையாது இல்லையா. அப்படின்ற பட்சத்தில் இவர் என்ன பண்ண முடியும், நான் இந்த கம்பெனியோட பார்ட்னர் இல்லை அப்படின்றத அவரால் டினை பண்ண முடியும். டினை பண்ண முடியும்னா என்னது, அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பார்ட்னர் இல்லை அப்படின்றத அவரால் சொல்ல முடியும். So if he does not do so, he will be responsible to the third party for any such step. Suppose அவர் வந்து நான் வந்து இந்த பார்ட்னர் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அமைதியாகவே இருந்துட்டாரு அப்படின்னா அப்போது தேர்ட் பார்ட்டிக்கு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கடனில் இவரும் ஒரு பொறுப்பாளியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க. அப்படிப்பட்டவரை தான் பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ 6 types ஆஃப் பார்ட்னர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மைனர் ஆஸ் எ பார்ட்னர், அதாவது
18 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மைனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் 18 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு மைனரை வந்து எப்படி பார்ட்னராக ஏற்றுப்பாங்க அதை பார்க்கலாம். Partnership is based on legal contract between two persons who agree to share the profit and loss of a business carried on by them. பார்ட்னர்ஷிப் அப்படின்றது என்னது, அது வந்து சட்டப்பூர்வமாக ஒரு ஒப்பந்தம். ஓகேவா, 2 நபர்களோ இல்லை அதற்கு மேற்பட்ட நபர்களோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஈடுபட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அதனால் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் பார்ட்னர்ஷிப். ஆஸ் சச் a minor is incompetent to enter into a valid contract with others, he cannot become a partner in any firm. சப்போஸ் 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாராவது இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்டில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ அவரை வந்து ஒரு பார்ட்னராகவே அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து கருத முடியாது. However, a minor can be admitted to the benefits of a partnership firm with the mutual consent of all other partners. In case அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து மற்ற பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மைனருக்கு சில பெனிஃபிட்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒற்றுக்கொண்டால், ஓகேவா, அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய பெனிஃபிட்டை அந்த மைனர் பார்ட்னருக்கு அவங்க கொடுக்கலாம். இன் சச் கேசஸ் ஹீஸ் லயபிலிட்டி வில் பி லிமிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் தி கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஹிம் அண்ட் இன் த ஃபர்ம். அதாவது இவங்களுடைய கடன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இல்லையா, கடன் வந்து பிஸ்னஸ்க்காக வாங்கினாங்கன்னா அதுக்கான பொறுப்பை வந்து பார்ட்னர் ஏற்றுக்கணும் இல்லையா. என்னதான் இவர் மைனர் பார்ட்னராக இருந்தாலும் அவர் வந்து எந்த அளவுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். ஓகேவா, அந்த அளவுக்கு கடனை வந்து அவரால் ஏற்றுக்க முடியும். he will not be eligible to take an active part in the management of the firm. என்னதான் வந்து அவர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து பெனிஃபிட் அதாவது ப்ராஃபிட்டோ லாஸோ அவர் வந்து எடுத்துக்கிட்டாலும், ஆனால் ஒரு பிஸ்னஸினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஆர்கனைசேஷன்லேயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றது வந்து அங்கே முடியாது. ஓகேவா, அவர் வந்து அதில் எலிஜிபிலிட்டி கிடையாது. Thus, a minor can share only the profits and cannot be asked to bear the losses. So, minor அப்படின்றவங்க வந்து ப்ராஃபிட்ஸை மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க, லாஸஸை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. However, he can if he wishes inspect the accounts of the firm. Suppose அவர் வந்து கம்பெனியினுடைய தட் இஸ் பிஸ்னஸினுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்காணிக்கலாம். ஓகேவா, the status of a minor changes when he attains majority. அவர் எப்போ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னா மைனாரிட்டியை அவர் ரீச் பண்ணும் பொழுது, ஓகேவா, அதாவது தட் இஸ் மெஜாரிட்டி அவர் ரீச் பண்ணும் பொழுது அப்போது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவர் ஒரு பார்ட்னராக வந்து மாறிடுவார். இன்ஃபேக்ட் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி த மைனர் ஹேஸ் டு டிசைட் வெதர் ஹீ வுட் லைக் டு பிகம் எ பார்ட்னர் இன் த ஃபார்ம். இன்கேஸ் அவர் வந்து என்னதான் வந்து அவர் 18 இயர்ஸ் அபவ் ஆனாலும் அவராக வந்து இந்த பிஸ்னஸில் நான் ஒரு பார்ட்னராக இருக்கிறேன் அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவரால் வந்து ஒரு பார்ட்னராக இருக்க முடியும். He has to give a public notice of his decision within 6 months of the attaining majority. அவர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னராக இருக்கிறதுக்கு அவர் வந்து எப்போ ஒத்துக்கணும், அவர் வந்து 18 இயர்ஸ் முடிஞ்ச 6 மாதத்துக்குள்ளேயே இந்த பார்ட்னர்ஷிப்பினுடைய பார்ட்னராக நான் இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நோட்டீஸை வந்து அவர் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மினுடைய பார்ட்னராக வந்து அவரால் மாற முடியும். இஃப் he fails to do so, in case அந்த 6 மாதத்துக்குள்ள அந்த மைனர் பார்ட்னர் வந்து கொடுக்கல அப்படின்னா within the stipulated time he will be treated as a full-fledged partner and will become liable to the debts of the firm to an unlimited extent in the same way as the active partners are. In case அவர் வந்து அந்த மெஜாரிட்டி அட்டைன் பண்ணி 6 மாதத்துக்குள்ள தன்னை ஒரு பார்ட்னராக அந்த பார்ட்னர்ஷிப்பில் இன்வால்வ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து எப்படி அதை எடுத்துக்குவாங்க, மற்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் படி எப்படி
எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபுல் டைம் பார்ட்னராக எடுத்துக்குவாங்க. தட் இஸ் ஆஸ் ஏ ஆக்டிவ் பார்ட்னராக அவரை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லயபிலிட்டி வந்து மைனர் பார்ட்னராக இருக்கும்போது அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரோ அது வரைக்கும் மட்டும்தான் அவர் வந்து லயபிலிட்டிக்கு பொறுப்பேற்றுக்குவார். ஆனால் இப்போ வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி, எவ்வளோக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அது எல்லாவற்றிற்குமே ஒரு சர்டன் ரேஷியோவுக்கு அவர் வந்து பொறுப்பேற்றுக்கக்கூடியவராகவும் அவர் வந்து மாற்றப்படுவார். ஆக்டிவ் பார்ட்னர்ஸ்க்கு என்னென்னலாம் கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே மைனர் பார்ட்னருக்கு வந்து அவர் மெஜாரிட்டி ஆகும்போது அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைனர் ஆஸ் எ பார்ட்னர். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.